வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி நிஃப்டியோடைய ஓப்பன் ப்ரைஸ் என்ன, இன்றைக்கி நம்ம எப்படி ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்சில் எப்படி நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ், அதாவது 24,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகி வந்து ஒரு 1/4 மணி நேரம் கழித்து தான் மார்க்கெட் நம்ம வந்து எப்போவுமே வாட்ச் பண்ணுவோம். 9:30 மணிக்கு மார்க்கெட் வாட்ச் பண்ணும்போது 9:30 மணிக்கு மார்க்கெட் எங்கே நிற்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியினுடைய ஸ்பாட்டும் சரி, நிஃப்டியினுடைய ஆப்ஷன் ப்ரீமியம் அந்த 24,400 அப்படிங்கிற புட் ப்ரீமியம் அந்த ரெண்டுமே வந்து, ஏன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஓப்பனில் இருந்து, அப்போ புட் ப்ரீமியம் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதை நான் உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறேன், உங்களுக்கு புரியும். அது வந்து இதுதான் வந்து ஓப்பன் ப்ரைஸு. இது வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங். மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கும் ஓப்பனுக்கும் இடையில தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் நம்ம எத்தனை மணி வரைக்கும் இந்த இடத்துல ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா 10:10 தான் நமக்கு வந்து பிரேக் அவுட்டே கிடைக்கி. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் என்னென்னா ஓப்பனுக்கு மேலே இருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸில் போயிட்டு மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இண்டெக்ஸும் சரி, ஆப்ஷனுடைய ப்ரீமியமும் சரி, கரெக்டாக வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங்கில் போயிட்டு மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எதுக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னா, ஒன்று நமக்கு வந்து இதில், அதாவது ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங்கு கிராஸ் பண்ணணும். இல்லைனா அதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு இண்டிகேஷன் கொடுக்கணும். இந்த ரெண்டுமே வந்து ஏதாவது ஒன்று நமக்கு வந்து நடக்கணும். ஒன்று ப்ரீமியத்தில் நடக்கணும், இல்லைனா இண்டெக்ஸில் நடக்கணும்னு வெயிட் பண்ணோம். ரெண்டுமே வந்து கரெக்டாக சேம் டைமில் பார்த்திங்கன்னா, இதில் இண்டெக்ஸோட சார்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ் ஸ்பாட் சார்ட்டு. இந்த ஸ்பாட்டோட இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இதான் ஓப்பன் ட்ரைல். இது வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங். கரெக்டாக ப்ரீவியஸ் க்ளோசிங்கில் தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்குது. ஓப்பனுக்கும் போகலை, ப்ரீவியஸ் க்ளோசிங்கோட இதையும் பிரேக் அவுட் கொடுக்கல. கரெக்டாக எத்தனை மணிக்கு பிரேக் அவுட் கொடுக்கணும், அங்கே நமக்கு பார்த்தோம் அதே 10:10 தான் இங்கேயும் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக கரெக்டாக 10:10 தான் கரெக்டாக நமக்கு பிரேக் அவுட். இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே தான் நம்ம வந்து என்ட்ரி ஆகிட்டு அடுத்த கேண்டிலே நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நிஃப்டி இன்னும் எக்ஸ்பிரி டே இருக்கிறதுனால மார்க்கெட் எப்போ வேணாலும் என்ன சேஞ்சஸ் ஆகலாம். அப்படி சேஞ்சஸ் ஆச்சு மார்க்கெட் திருப்பி ரெக்கவர் ஆகி மேலே வரும். ஆனால் நமக்கு வந்து ஒரு பயம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லாஸை புக் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் என்னென்னா, ஒரு லாங் கேண்டில், அருமையான ஒரு லாங் கேண்டில் கொடுத்துருக்கு. இந்த கேண்டில் என்ட்ரி ஆகிட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு கேண்டிலில் ஒரு சின்ன ப்ராஃபிட் வச்சுட்டு வெளியே வந்துடும். ஒரு 10 பாயிண்டில் நான் வெளியே வந்துட்டேன். எதனாலனா, மார்க்கெட் நல்லாவே டவுன் ட்ரெண்ட் ஆகி நல்லாவே ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். ஆனால் நான் வந்து அவ்வளோதான், இன்றைக்கி நிஃப்டியினுடைய எக்ஸ்பிரி இருக்கிறதுனால அதுக்கு மேலே நம்மளால் வந்து அதை வந்து அதிக நேரமாக வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் வந்து அவ்வளோதான் பண்ணேன் இன்றைக்கி. இதுதான் உண்மையானது. ஸோ நிஃப்டியினுடைய ஸ்பாட்டை நம்ம பார்த்தோம். அதுமாதிரி இப்போ உங்களுக்கு ப்ரீமியத்தில் நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணிக்குவோம். உங்களுக்கு ஓகே, நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அதுவும், அதாவது ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட்டும் நமக்கு வந்து கரெக்டாக 10:10 தான் ஒரு பிரேக் அவுட். இந்த பிரேக் அவுட்டில் நம்ம என்ட்ரி ஆகிட்டு அதே அடுத்த நெக்ஸ்ட்டு கேண்டில், இந்த கேண்டிலில் நம்ம வெளியே வந்துட்டோம். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி ஆனது 10:10னா 10:10 க்ளோசிங். அந்த கேண்டில் முடியும் போது அப்படி இந்த கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் என்னவோ அப்படி இதில் என்ட்ரி ஆகி அப்படியே வந்து இந்த கேண்டிலில் எக்ஸிட் ஆகிட்டோம். மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திருப்பி கொஞ்சம் மேலே போயிருக்கு. ஆனால் நம்ம வந்து அதுக்காக வெயிட் பண்ணலை. ஏன்னா நீங்கள் எக்ஸ்பிரி இருக்கிறதுனால எப்போ வேணாலும் திருப்பி வந்து மார்க்கெட் வந்து இதாகலாம். திருப்பி பாருங்கள் எந்த இடத்துக்கு அது நல்லா ஹைக்கு போயிருக்குன்னு பாருங்கள். நல்லாவே ஒரு ஹைக்கு போயிருக்கு அது. ஆனால் நம்ம இதெல்லாம் வந்து இப்போ இந்த இடத்துல எடுத்து நம்ம வந்து ஒரு இது வரைக்கும் உட்காந்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த கேண்டில் தான் நம்ம என்ட்ரி ஆனது. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலுக்கு வரும்போதே நமக்கு வந்து ஒரு பயம் வந்துடும். ஆஹா, நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாமே, நம்ம விட்டோமே, தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா உடனே, ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பிரி இருக்கிறதுனால தான் இது வந்து, இதே இது மற்ற நாள்னால் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம வந்து ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பக்கூடாது. அப்படிங்கிறதுனால என்றைக்கும் மாதிரி இன்றைக்கும் வந்து நம்ம வந்து இதில் என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் ஆகிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்றைக்கி நம்மளுடைய ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ட்ரேட் எடுத்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நன்றி.